புஸ்தகம் 71 சங்கீதம் 19 வசனம். தேவனே 71 சங்கீதம் 19 வசனம். தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீ செய்தீர். பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மெய் சோதரிக்கிறோம். தேவரே, கடந்த 1ஆம் தேதி வாக்கு தத்தம், இவைகளிலும் நீ பெரிதானவைகளை காண்பாய், காண்கிற ஆண்டு என்கிறதை எங்களுக்கு நீ வாக்கு பண்ணி, ஆண்டவரே நடக்குமா நடக்காதா என்று மோசே கேட்கிற வழியிலே நடத்தி காட்டுவே, காண்பா, உன் கண்ணால காண்பா என்று நடத்தி காட்டினீர். ஆண்டவரே, உனக்கு சமாதானத்தை நீ காண்பாய், நீ பலனை காண்பாய். ஆண்டவரே, இப்படியாக எங்கள் வாழ்க்கையிலே காணாத பலனையும் சமாதானத்தையும் இந்த நாட்களை காண வைக்கப் போகிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம். எல்லாற்றுக்கும் மேலாய் கர்த்தாவே, வெள்ளி பணத்தை நீ காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீர். வெள்ளி காசுகள் இருந்த போதிலேயும் மீன் வாயிலே வெள்ளி பணத்தை வைத்து காண வைத்த கர்த்தர், எல்லாவற்றுக்கும் மேலாய் அழுகி நாற்றம் எடுத்த சரீரத்தை பார்த்து நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நீ வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா. அதே போல இந்த நாளிலே அந்த வசனத்தின் ஆதாரமாக இவைகளிலும் நீ பெரிதானவைகளை காண்பாய் சொல்லியிருக்கிறீர். காண்கிறதை கொடுத்த வசனத்தின்படியே பெரிதானவைகளை உங்களுக்கு நீ காண்பிக்க போகிறீர். அதற்காக உமக்கு சோத்திரம். நீ பேசு ஆவியானவர் தாமே எங்களோடு இடைபடுவீராக, வாயாயிருந்து பேசுவீராக. என் இருதயத்தின் நிறைவினாலே வார்த்தை வெளியே வரக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே இடைபட வேண்டும் ஐயா. இதை கேட்கக்கூடாது. தூக்க மயக்கங்கள், சோர்வுகள், அசதிகள், பலவீனங்களை கொண்டு போடுகிற சத்துருவை இயேசுவின் நாமத்தை அப்புறப்படுத்தி இருக்கட்டும். கர்த்தர் வசனத்தை கேட்க கிருபை செய்வீரார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சங்கீதம் 71 சங்கீதம் 19 வசனம். தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? தேவனே, பெரிதானவைகளை நீ செய்தி. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50 வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50 வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதில்லையோ? விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பெரிதானவைகளை காண்பாய். ஆனா இங்கே போடப்பட்டிருக்கிறது, பெரிதானவைகளை நீ செய்தி. காண வைக்கிற கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். கண்ணால் காண்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய கையில் அதை பெற்றுக் கொள்வதற்கோ பெரிதானவைகளாக செய்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு வேதம் சொல்கிறது, பெரிதானவைகளை கர்த்தர் செய்தார், பெரிதானவைகளை காண்பார். நான் வேதத்திலே பார்த்தேன், பெரிதானவைகள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையிலே சில ஆவிக்குரிய வார்த்தைகள் அடங்கியிருந்ததை நான் கவனித்தேன். ஆகையால் இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதினாலே கர்த்தர் நமக்காக எப்படிப்பட்ட பெரிதானவைகளை செய்ய போகிறார், அந்த பெரிதான ஆசீர்வாதத்துக்குள் இருக்கும் நன்மைகளை நான் சொல்லிவிட்டிருக்கிறேன். முதலாவது பாருங்கள்,
யோசுவாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10-11. கானான் தேசத்தில் யோசுவா 22ஆம் அதிகாரம் 10-11-34. கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்தபோது ரூபன் புத்திரரோ காத் புத்திரரோ மனாசேயின் பாதி கோத்திரத்தாரோ அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். பெரிதான பீடத்தை கட்டினார்கள் என்றால் வேதத்திலே பலிபீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தூப பீடம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரசங்க பீடம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல பீடங்களை குறித்து வெண்கல பீடம் என்று பல பீடங்களை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே இவர்கள் ஒரு பெரிதான பீடத்தை கட்டினார்கள். ரூபன் புத்திரரோ காத் புத்திரரோ மனாசேயின் பாதி கோத்திரத்தாரோ கானான் தேசத்துக்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தானின் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். ஒரு பெரிய பீடத்தை சவுல் ஜெயசம்பத்தை நாட்டினார். ஆனா இவர்கள் ஒரு பெரிதான பீடம். இந்த பீடம் என்று எதை வேதம் சொல்லுகிறது என்று பார்த்தால் அந்த 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாய் இருக்கும் என்று அந்த பீடம் நமக்கு சாட்சியாய் இருக்கும் என்று. சாட்சியுள்ள வாழ்க்கை ஒரு பெரிதான பீடம். தேவன் பெரிதானவை செய்தார் என்று சொல்லும் பொழுது இந்த 2026ஆவது வருஷம் நம் ஒவ்வொரு வாழ்க்கையை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை கண்டு காண்பிக்கப்படுகிறார். அநேகமே சாட்சியாக நிறுத்தப்படுகிறார். அவர் செய்ய பெயர நன்மைகள், அவர் செய்ய பெயர ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு அநேகருக்கு ஒரு சாட்சியாக நிறுத்தப்படுகிறார். ஆண்டவருடைய வசனம், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நம்மை தேவன் நம்மை சாட்சியாக நிறுத்தப்படுகிறார். பெரிதான பீடத்தை கட்டினார் என்றால் நமக்காக தேவன் ஒரு பெரிய சாட்சியை இந்த 2026 வைத்திருக்கிறார். நாம் பெறாத பல நன்மைகளை தேவனுக்கு செய்து இஸ்ரவேலர் கேள்விப்பட்டார்களாம். பெரிதான பீடத்தை கட்டினார்கள், கேள்விப்பட்டார்கள். அப்போ கர்த்தர் நமக்கு பெரிதான பீடம் என்று சொல்வது ஒரு பெரிய சாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ பார், உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய சாட்சி எழுப்பப்படுகிறார். நீதான் சாட்சி. தேவன் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்தி காட்டப்படுகிறார். இந்த வருஷம் தேவன் ஒரு பீடத்தை, எந்த பீடத்தை? பெரிதான பீடம். பெரிதான பீடம் என்றால் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் நமக்காக செய்து முடிக்கிறது. இந்த பீடத்தை குறித்து எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 41-42. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 41-42. சிறந்த மஞ்சத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டாய். அதன் முன்னே ஒரு பீடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. எப்படி இருக்குதா? ஆயத்தம். 2026ல ஒரு பீடம் ஆயத்தமா இருக்குது. ஒரு ஜீவன சாட்சியை நிறுத்துவதற்காக
ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. என் தூப வர்க்கத்தையும் என் தூப வர்க்கத்தையும் என் எண்ணெயையும் என் எண்ணெயையும் அதின் மேல் வைத்தாய். வைத்தாய். அவளிடத்திலே அந்த ம். சந்தடியின் இரைச்சல் அடங்கின பின்பு அடங்கின பின்பு ஜனத்திரளான புருஷரையும் ம், அழைத்தனுப்பினார்கள். ம், சபையர் வனாந்திரத்திலிருந்து ம், கொண்டு வரப்பட்டார்கள். ம், இவர்கள் அவர்களுடைய கைகளில் ம், கடகங்களையும் ம். அவர்களுடைய தலைகளில் அஹ், அலங்காரமான கிரீடங்களையும் போட்டார்கள். என்ன வைத்தார்களா? அலங்காரமான கிரீடம். உன்னை சாட்சியா நிறுத்தப்படுகிறார் கர்த்தர். உனக்கு ஒரு பீடம், அது பலிபீடம் அல்ல. உனக்கு ஒரு சாட்சியின் பீடம், சாட்சியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் காண்பிக்கிறார். இந்த 2026ஆம் ஆண்டு உனக்கென்று ஒரு பெரிதான பீடம் கட்டப்படும். அந்த பீடம் உனக்கு என்ன கொண்டு வருமா? அலங்காரமான கிரீடத்தை உன் சிரசிலே கத்த வைக்க போகிறான். ஆண்டுடைய வார்த்தையில் ஒன்று, கர்த்தருடைய கரத்திலே நீ அலங்காரமான கிரீடமும் ராஜ்யமுடியுமாய் இருப்பாய் என்று ஏசாயா 62:3 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை அலங்காரமான கிரீடமாய் மாற்றுவாராம். நமக்கு ஒரு பெரிதான தூப பீடம் உருவாக்கப்படும். அந்த பெரிதான அந்த பீடம் நமக்கு ஒரு அலங்கார முடியை கொண்டு வரும். இரண்டாவது பாருங்க, தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சில வருஷங்கள் சென்ற பின்பு தானியேல் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சில வருஷங்கள் சென்ற பின்பு ம், வடதிசை ராஜா ம், திரும்ப முந்தின சேனையிலும் ம். பெரிதான சேனையை சேர்த்து பெரிதான சேனை. என்ன சேனை போடப்படுகிறது? பெரிதான பீடம். நம்முடைய தேவனுடைய பேரில் உண்டு, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் தேவன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அப்ப சொல்லப்படும் போது இந்த 26ஆம் ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை, தேவனே பெரிதானவில்லை நீர் எனக்கு செய்தி. பெரிதான பீடம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. பெரிதான சேனை எனக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த சேனை என்று சொல்லும்போது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பாருங்கள். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது சேனைக்கு முன் யோவேல் 2:11-14. கர்த்தர் தமது சேனைக்கு முன் ம், சத்தமிடுவார். ம், அவருடைய பாளையம் மகா பெரிது. ம், அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு ம், வல்லமையுள்ளது. ம், கர்த்தருடைய நாள் பெரிதும் ம், மகா பயங்கரமா இருக்கும். ம், அதை சகிக்கிறவன் யார்? ம். ஒருவேளை அவர் திரும்பி ஒரு 14ஆம் வசனம். ஒருவேளை இந்த சேனை நிமித்தமாக அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்திற்கான ஆசீர்வாதத்தை தந்தல்லுவார். என்ன தருவாரா? பான பலியையும் போஜன பலி. ஆண்டுடைய ரத்தம் நமக்கு மெய்யான பானபலி. அவருடைய சரீரம் நமக்கு மெய்யான போஜன பலி. இந்த ஆசீர்வாதத்தை அவர் தந்தருவார். நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை அவர் தருகிறவர். நமக்கு ஒரு பெரிதான சேனை என்று சொல்லும்போது அவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் உட்கொள்கிற ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். யாருக்குமே கொடுக்காத ஒரு பாக்கியத்தை நமக்கு போஜன பலியையும் பானபலி என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஏன் இதை நமக்கு கொடுக்கிறார் என்றால், நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நெகேமியா 9:6. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும்
ம், அதில் உள்ள எல்லாவற்றையும் ம், சமுத்திரங்களையும் ம். அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். உண்டாக்கி நீ அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றி காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. நம்மை பணிந்து கொள்ள சேனை, பெரிதான சேனை என்று சொல்லும் பொழுது நம்மை பணிந்து கொள்ள வேண்டும். அந்த வாக்கத்தை தட்டை வாங்கி வச்சுக்கலாமா? வாங்கி போகுது. பெரிதான சேனை, பெரிதான சேனை என்று சொல்லும் பொழுது அவரை பணிந்து கொள்கிறவர்கள், அவர் எந்த சூழ்நிலையும் பணிந்து கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த பணிந்து கொள்வதினாலே இந்த சர்வ சேனை, வான சேனைகள் நம்மை பணிந்து கொள்வதினாலே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பாருங்கள், வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 14, 15. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 14, 15. பரலோகத்தில் உள்ள ம். சேனைகள் பரலோகத்திலுள்ள சேனைகள் வெண்மையும் வெண்மையும் சுத்தமான வெள்ளிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி ம், அவருக்கு பின் சென்றார்கள். ம், புறஜாதிகளை வெட்டும்படிக்கு ம், அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. ம். இரும்பு கோலால் அவர்களை இருப்பு கோளால் அவர்களை அரசாளுவார். அரசாளுவதற்காக இந்த சேனை, பெரிதான சேனை, பெரிதானவளை செய்தி, பெரிதான பீடம் நம்மை அலங்காரமான கிரீடத்தை கொண்டு வரும். இங்க போடப்பட்டிருக்கிறது, பெரிதான சேனை நம்மை அரசாழ்வார், அரசாளுவோம். நம்ம அடிமைப்படுத்ததை விட மாட்டான். இனி எந்த வியாதியோ, எந்த பழக்க வழக்கமோ, எந்த காரியமோ நம்மை அடிமைப்படுத்த விட மாட்டார். நம்ம அரசாள வைப்பார். அரசாள வைக்கிற தெய்வம் நம்மை எந்த சக்தியோ நம்ம அடிமைப்படுத்த முடியாது. காரணம், தேவரீ நீ பெரிதானவைகளை செய்தி, பெரிதான பீடம் என்னை அலங்காரமான கிரீடமாய் மாற்றும். பெரிதான சேனை என்னை அரசாள வைப்பார். மூன்றாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். 5:20 மணிக்கு 5:20. யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிதாவானவர் யோவான் என்று சொன்னாலே எனக்கு 50 நான் வந்தது. 150 அப்போ யோவான் 5:20. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அப்ப தேவன் பெரிதான பீடம், பெரிதான சேனை இங்கே போடப்பட்டிருக்கிறது. இப்போது செய்கிற கிரியை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளை இந்த ஆண்டு நமக்கு அவர் செய்து முடிக்கிறார். அவர் செய்கிற கிரிகள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கப்படுகிறது, ஆச்சரியம் அதிசயமா இருக்கப்படுகிறது. பெரிதான கிரியை அவர் கிரியை ஆரம்பித்து விட்டார். நமக்காக தேவன் கிரியை செய்கிறார். இந்த ஆண்டு இது அவர் பெரிதான கிரியை செய்கிறார். அந்த கிரியை என்று சொல்லும் பொழுது வேதம் எதை காண்பிக்கிறது? 92ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 92ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தாவே உமது கிரியைகள் எப்படியா? எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள்
ஆழமான உள்ள செல்ல சத்தியத்துக்குள்ளே ஆழங்களுக்குள்ளே செல்வதற்கு கர்த்தரை நடத்தி செல்வாராக. உமது கிரியைகள் ஆச்சரியமா இருக்கிறதே, மகத்துவமா இருக்கிறதே, ஆழமா இருக்கிறதே. இந்த ஆழத்துக்குள் செல்ல செல்ல சங்கீதத்தின் புஸ்தகம் 104 சங்கீதம் 24 வசனம். கர்த்தாவே, உமது கிரியைகள் 104 சங்கீதம் 24 வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது கிரியைகள் உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, எவ்வளவு திரளாய் இருக்கிறது. அவைகள் எல்லாம் ஞானமாய் படுத்தி பூமியில் உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. பொருட்களினாலே ஒரு நிறைந்த கிரியை. நம்முடைய பூமி மாத்திரமல்ல, நம் வீடெல்லாம் நல்ல நல்ல பொருட்களினால் நிறைந்த காணப்படப்படுகிறது. ஒரு பொருளும் இல்லை என்று சொல்லாத அளவுக்கு ஒரு நிறைவை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு பொருளும் குறைபடாது. எல்லா பொருட்களும் பூமியே நிறைஞ்சிருக்குன்னா பூமிக்குள்ள நிறையாதா? அவருடைய பொருட்களினாலே பூமி நிறைந்திருக்கிறது. என் வீட்டுல ஒண்ணு இல்லையே, எல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறார். எல்லாரும் அனைத்தையும் கற்றுக் கொடுக்க போகிறார். பொருட்களை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய கிரியைகள் பெரிதான கிரி என்று சொல்லும் போது அது ஒரு விசேஷ தாசத்தை வச்சிருக்கிறார். பாருங்கள், 139 சங்கீதம் 14 வசனம். 139 சங்கீதம் 14 வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அதிசயம். உனக்காக கர்த்தர் அதிசயம் செய்ய போகிறார். எனக்கு இது வரைக்கும் அதிசயம் நடக்கலையே. இன்னைக்கு உனக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே உன்னை அலங்காரம் கிரீடமாய் மாற்றுவார். இதே வருஷத்திலே கர்த்தர் உனக்கு அரசாளக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறார். இதே வருஷத்திலே உனக்காக கர்த்தர் அதிசயமான செய்ய போகிறார். உன் கண்கள் அதிசயங்களை காணும். அவர் காண வைக்கிற கர்த்தர் காண்கிற ஆண்டு ஒரே ஒரு காரணம், பெரிதான பீடம் உன்னை அலங்காரம் கிரீடத்தை கொண்டு வரும். பெரிதான சேனை உன்னை அரசாள. சேனை இருந்தாலே போதும், சேனையை கொண்டு நம்ம அரசாள ஆரம்பிச்சிடுவோம். பெரிதான கிரியைகள் அதிசயமான விஷயம். 4 எபிரேயர் 2 அதிகாரம் 4 வசனம். எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாகிய இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு தேவனே பெரிதானவைகளை நீர் செய்தீர். பெரிதான ரட்சிப்பு, பெரிதான பீடம், பெரிதான சேனை, பெரிதான கிரியை எப்படப்பட்டுகிறது. பெரிதான நம்ம பெற்ற ரட்சிப்பெல்லாம் சாதாரண ரட்சிப்பல்ல. இந்த வருஷத்திலே கர்த்தர் அநேகரை கர்த்தர் ரட்சிப்பை நடத்த வருகிறார். பெரிதான ரட்சிப்பு உண்டாக போகிறது. பெரிதான ரட்சிப்பு, இந்த பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அதே எபிரேயர் 6 அதிகாரம் 9 வசனம். எபிரேயர் 6:9. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவர்களுக்கு ரட்சிப்புக்குரியவருமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு காரியம் நடக்க போகிறது.
ரட்சிப்பினாலே நீ எதிர்பார்க்கப்படுகிற ஒரு காரியத்தை கத்து நடத்தி கண்டுபிடிக்கிறார். நீ எதிர்பார்த்துக்கிற ஒரு காரியம் இந்த காரியத்தை வாரத்தில் நடக்கணும். நாளைக்கு திங்கட்கிழமை புறப்பட்டுப்போ உன் காரியத்தை கத்த நான் நம்பி இருக்கிறோம். இந்த காரியத்துக்காக நம்பி இருக்கிறோம். அந்த காரியத்தை ரட்சிப்பு மூலமாக கத்து சேர்க்கிறார். இந்த பெரிதான ரட்சிப்பு மூலமாக காரியம் மாத்திரமல்ல, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14, 16. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அந்த ரட்சிப்புக்கு உங்களை அழைத்தார். 14 4 16 நம்முடைய கர்த்தராகிய இயேசு 16 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் உன் வாழ்க்கையிலே இந்த காரியம் நடைபெறாததினாலே நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய். இந்த பெரிதான ரட்சிப்பு உன் காரியத்தை மாத்திரமல்ல, உனக்கு என்றென்றைக்கும் ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த பெரிதான ரட்சிப்பு உனக்கு ஆறுதலை கொண்டு வரும். அவனுக்கு இப்ப செய்யப்படுற காரியத்தை கண்டு கண்டு நீ ஆறுதலை வைக்கிறார். தேவனே, பெரிதானவர்களை நீ செய். பெரிதான பீடம், அலங்காரமான கிரீடம், பெரிதான சேனை அரசாளவும், பெரிதான கிரியை அதிசயங்களை காண வைக்கும் பெரிதான ரட்சிப்பு என்னை ஆறுதல் படுத்தும். கடைசி வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். பெரிதான சத்தம், பெரிதான சத்தம். எனக்கு பின்பாக ஒரு பெரிதான சத்தம் கேட்டேன். நான் ஆவிக்குள்ளானே. எப்படி ஆரம்பிக்கிறாரா? நான் கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானே. பின்பாக இருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்கப்பட்டது. 15ஆம் வசனம். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்தின் இரைச்சலை போல் இருந்தது. அவருடைய சத்தம் இருந்ததா? பெரு வெள்ளத்தின் சத்தம் போல் பெரிதான சத்தம். இந்த பெரிதான சத்தம் என்று சொல்கிற வேளையிலே ஆவிக்குரிய வாக்கியம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1, 2. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டு, முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. ஒரு பல்லவி பாடுவோம். என்மேல் அன்பு கொண்டு எனக்காய் இரத்தம் சிந்தி, என்மேல் அன்பு கொண்டு எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவினீரே. என் பாவம் கழுவினீரே. Yeah.
திரும்பவும் அந்த 4ஆம் அதிகாரம் 1-2 வாசி. இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்பு இதோ இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டு முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது கேட்கிறவர்கள் தேவனுடைய சத்தத்தை நேர்த்தியா கேட்கிறவர்கள் கர்த்தர் தான் பேசினார், கர்த்தர் தான் சொன்னார். அதான் கேட்ட சத்தமானது இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. எனக்கு சொன்னது விளம்பினது. உனக்கு நான் காண்பிப்பேன், உன் கண்ணால காண்பிப்பேன். இந்த ஆண்டு நீ ஏறி மேலே வருவேன். நமக்கு நடக்கப்பட்டெல்லாம் காட்ட போறேன். ஏது நடக்குமோ அனைத்தையும் கண்களை காண்பிக்க போகிறேன். நீ அதை காணும் பொழுது உன் உள்ளம் ஆர்ப்பரிக்கும், ஆரவரிக்கும். நீ ஆரவரிக்கப்படுகிறாய். வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 5-6. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 5-6. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியரும் பெரியருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பெரிதான சத்தங்கள் பிறகுதா? சிங்காசனம் பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெல்லும் இரைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனே, தேவனாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார். ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம். கர்த்தருக்கு காண்பிக்க பேர் எல்லாத்தையும் காண உன் உள்ளத்திலே ஒரு ஆரவாரம், ஒரு ஆர்ப்பரிப்பை தருவார். இனி நீ அமைதியா இருக்க மாட்டாய், அழுது கொண்டிருக்க மாட்டாய். கர்த்தருடைய ஆர்ப்பரிக்க வைக்க போகிறார். ஆர்ப்பரிப்போம். அண்ணங்கள் இடியும் வரைக்கும், நாம் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் கர்த்தரை ஆர்ப்பரிக்க வைக்க போகிறார். அவர் சகல ஜனங்களே, உங்கள் கரங்களை தட்டி அவருக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். இருக்குதா? சகல ஜனங்களே, கர்த்தருக்கு முன்பாக உங்கள் கைகளை கொட்டி கம்பீர சத்தமாய். நான் நினைக்கிறேன் சங்கீதம் 47:1 நினைக்கிறேன். சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் கை தட்டி ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் கம்பீரமா
பெரிய ஆர்ப்பரிக்கிறது. பெரிய ஆர்ப்பரிக்கிறது. தேவன் பெரிதான சத்தம் உன்னை ஆர்ப்பரிக்க வைக்கும். சந்தோஷம் கை தட்டு தேவையை சந்தோஷம் ஆயும்பதான் கை தட்டுவாங்க. சந்தோஷப்படவும் தான் கை தட்டுவாங்க. சந்தோஷம் பெருக பெருக சந்தோஷம் உன் வாழ்க்கையில் எல்லா துக்கத்தை கட்ட மாற்றப்படுகிறார். கத்தோர் ஆர்ப்பரிப்பை தருவார். அன்பின் தெய்வம் மனன்றியோடு மெய் சொற்களிக்கிறோம். தேவரீர் கர்த்தாவே, இந்த வேளையிலே வல்லமுள்ள கரத்தை நீட்டி, ஆசீர்வதிக்கப்பட்ட கரத்தை நீட்டி தேவரீ தொற்றை நீ ஆசீர்வதிப்பீராக. இறக்கமுள்ள கரத்தை நீட்டுங்க. நீ 1ஆம் தேதி சொன்னீர், பெரிதானவைகளை காண்பாய். 4ஆம் தேதி சொல்கிறேன், பெரிதானவை செய்வீர். நீ செய்ய போகிறீர். எங்களுக்கு செய்ய போகிறீர். நாங்கள் ஆர்ப்பரிக்க போகிறோம். நீ அழுது கொண்டு இருக்க மாட்டோம். நீ அழ மாட்டோம். ஆர்ப்பரிக்கத்தக்கதாக எங்களுக்கு ஒரு பலத்துக்கு நடப்பிப்பீராக. நீ பெரிய கருணை செய்து நாமத்தை மேம்படுத்திக் கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.